வியாசருடைய சீடர் அவரை சந்திச்சு சொன்னார், அப்பா உனக்கு வாழ்க்கையில நிம்மதி வேணும்னு சொன்னார். ஒரே ஒரு உபாயம் தான் இருக்கிறது, மகாபாரதத்தை இடையராது நீ படி. 5ஆம் வேதம் என்று அழைக்கக்கூடிய மகாபாரதத்தினுடைய செய்திகளை எடுத்து நீ படிக்க ஆரம்பித்தால் இழந்த நிம்மதியை நீ மீண்டும் பெறுவாய் என்று வியாசருடைய சீடர் ஜனமேஜயருக்கு கொடுத்த வாக்கு. மகாபாரதம் படிச்சா நிம்மதி கிடைக்கும். இன்னொன்று, ராமநாமம் சொன்னா நிம்மதி வந்து சேரும். எங்களுக்கு நிம்மதியே இல்லம்மா, எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல பொழுதுபோக்குக்காக எவ்வளவு நேரங்களை நாம செலவிடுறோம். இந்த மாதிரி ஒரு விழா வரும்போது தான் எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம், அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா மீதி நேரம் பூரா டிவி முன்னாடியே உட்கார்ந்துருப்போம். எவ்வளவோ நாட்களை எவ்வளவோ பொழுத வீணா நாம கழிக்கிறோம். ஆனா இறைவனுடைய நாமத்தை சொல்வதற்கு நேரம் இருந்தா தான் கோயிலுக்கு வரோம், நேரம் இருந்தா தான் சொல்றோம். ரொம்ப மனசு சரியில்லைன்னா வேற ஒண்ணும் இல்லை, ஒரு அமைதியான இடத்துல போய் நீங்க உட்கார்ந்து ராம 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 சொல்லிக்கிட்டே இருங்க. இழந்த நிம்மதியை நீங்கள் பெற முடியும். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னார், பட்டாபிஷேகம் நடக்கிறது ராமனுக்கும் சீதைக்கும். முனிவர்கள் யோகிகள் எல்லாரும் வந்து கூடி வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல ஆஞ்சநேயர் ஒவ்வொரு முனிவர்களையும் பார்த்து வணக்கம் சொல்றார். ஆஞ்சநேயர் ஒவ்வொரு முனிவர்களுக்கா வணக்கம் சொல்ற காட்சியை நாரதர் பார்த்து இங்க வாங்கன்னு கூப்பிட்டார். என்ன பண்றீங்க என்னார். வந்திருக்கக்கூடிய முனிவர்கள் ஒவ்வொருவரையா போய் வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க, தப்பு இல்லை. ஆனா அந்த உட்கார்ந்து இருக்காரு பாருங்க ராமன் பக்கத்துல விஸ்வாமித்திரர், அவருக்கு மட்டும் வணக்கம் சொல்லாதீங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க, விஸ்வாமித்திரரை மட்டும் விட்டுருங்க அப்படின்னார் நாரதர். இவர் சொன்னாரு, என்ன விளையாடுறீங்களா, ராமன் தான் எனக்கு சகலமோ, அந்த ராமனுக்கே ஒருவர் குரு அப்படின்னு சொன்னா அது விஸ்வாமித்திரர், அவரை எப்படி வணங்காமல் இருப்பது அப்படின்னு கேட்டார். நான் என்ன சொன்னாலும் அதுல ஒரு நன்மை இருக்கும், தயவு செய்து விஸ்வாமித்திரரை வணங்காதீர்கள். சரி, நாரதர் சொன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும்னு நினைச்சு ஆஞ்சநேயர் விஸ்வாமித்திரருக்கு மட்டும் வணக்கம் சொல்லாம மீதி எல்லாருக்கும் வணக்கம் போட்டுக்கிட்டே போனார். விஸ்வாமித்திரர் இதை கவனிக்கல, இதை பெருசா எடுத்துக்கிடல. ஆனா நாரதர் சொல்லிட்டு நேரா விஸ்வாமித்திரர் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு, பாத்தீங்களா எல்லா முனிவர்களுக்கும் வணக்கம் சொல்லிக்கிட்டு போறாரு இந்த ஆளு. நீங்க ராமனுக்கே குரு, உங்களுக்கு வணக்கம் சொல்லணும்னு இவருக்கு தோணுச்சா, உங்களை மரியாதை இல்லாம வணங்காம அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு பாருங்கன்னு சொன்ன உடனே விஸ்வாமித்திரர் கோவம் வந்துட்டு, கோவம் வந்து நேர ராமன்கிட்ட போய் யாரு என்ன ஏதுங்கிற எந்த விவரத்தையும் சொல்லல. ராமா, உன்னிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் உன்னுடைய குரு, என்னை எவனாவது ஒருவன் அவமானப்படுத்தினான் என்று சொன்னால் அவனுக்கு நீ கொடுக்கக்கூடிய தண்டனை என்னன்னு கேட்டான். நான் யார் எவன் என்றெல்லாம் பெயர் சொல்ல மாட்டேன், என்ன ஒருத்தன் அவமதிச்சுட்டான், அந்த அபச்சாரத்துக்கு நீ என்ன தண்டனை கொடுப்பேன்னு கேட்டார். கொஞ்சம் கூட ராமன் யோசிக்கல, யாராக இருந்தாலும் அவருக்கு மரண தண்டனை தான். அதற்கு பிறகு விஸ்வாமித்திரர் சொன்னாரு, அந்த அபச்சாரத்தை செஞ்சது யார் தெரியுமா, இதோ நிற்கிறானே ஆஞ்சநேயன், உனக்காகவும் சீதைக்காகவும் இலங்கைக்கு தூதாக வந்தானே அந்த ஆஞ்சநேயன். என்ன சாதாரண ஆளா அவரு, ஆஞ்சநேயனுக்கு என்ன அழகா சொல்லின் செல்வன்கிற பட்டத்தை ராமன் தான் கொடுத்தார் இல்லையா. அந்த அளவுக்கு மனசுல வச்சு ஆஞ்சநேயர் ராமனை தியானம் செய்தார். ஆஞ்சநேயனை தன்னுடைய மனதிலே சுமந்தான் ராமன். இல்லாத உலகத்தெங்கும் இங்குவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்றே யார்கொலை சொல்லின் செல்வன் வில்லார் இழைய வீர வெறிஞ்சனோ விடைவலானோ. இவன் நான்முகனோ இல்லை இவன் சிவனோ என்று கேட்கக்கூடிய அளவிற்கு சொல்லின் செல்வன் என்கின்ற பட்டத்தை கொடுத்தவன் ராமன். சீதையினுடைய நிலை என்ன என்பதை அங்கு சென்று பார்த்துவிட்டு ராமனிடம் பிரகடனப்படுத்தியவன் ஆஞ்சநேயன். அப்பேற்பட்டவனுக்கு என்ன தண்டனை, மரண தண்டனை. என்னை அவமதித்தவன் வேறு யாரும் அல்ல, இதோ நிற்கிறானே இந்த ஆஞ்சநேயன், நீ சொன்ன வாக்கிலிருந்து மீறமாட்டாய் அல்லவா என்று கேட்டார் விஸ்வாமித்திரர். என் வாக்கில மாற்றமே இல்லை என்று சொன்னார்.
என் வாக்கிலே மாற்றமே இல்லை, ஆஞ்சநேயனாக இருந்தாலும் இதான் தண்டனை. சீதையும் ராமனையும் தன்னுடைய மனதிலே வைத்து பூஜித்து தன்னுடைய மனசை கிழிச்சு காட்டினவன் ஆஞ்சநேயன். அவனுக்கு கிடைத்த வெகுமதி மரண தண்டனை. அதை நிறைவேற்ற என்று சொன்னார் விஸ்வாமித்திரர். சொன்ன உடனே ராமன் மிக சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரத்தை எடுத்து அந்த அஸ்திரத்தை இப்பொழுது அனுப்புகின்ற பொழுது அது இப்பொழுது ஆஞ்சநேயனை நோக்கி வெகு வேகமாக போகிறது. வில்லையும் அம்பையும் ராமன் கையிலே எடுத்துக்கொண்டு அந்த அஸ்திர பிரயோகத்தை செய்கிறான். அந்த அஸ்திரம் வெகு வேகமாக ஆஞ்சநேயனை நோக்கி போகிறது. ஆனால் ஆஞ்சநேயன் கொஞ்சம் கூட கலங்கவில்லை. அந்த அரங்கமே கலங்கியது, ஆனா ஆஞ்சநேயர் கொஞ்சம் கூட கலங்கல. தன்னை நோக்கி ராமனுடைய மிக சக்தி வாய்ந்த அஸ்திரம் பயணித்து வருகிறது. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு ராமா 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 என்று சொன்னார். ராமன் அனுப்பி அஸ்திரமாக இருந்த போதும் அது கூர் மழுங்கி கீழே விழுந்தது. அது கூர் மழுங்கி கீழே விழுந்துச்சு. அது உடனே பார்த்தாரு, எனக்கு நீங்க உத்தரவு கொடுங்க, நான் மிக பயங்கரமான ஒரு அஸ்திரத்தை அனுப்ப போகிறேன், என் குருவை நிந்தித்தவனை நான் விட்டு வைக்க மாட்டேன் என்று பிரம்மாஸ்திரத்தை ஏவுவதற்காக ராமன் தயாரானார். ராமன் பிரம்மாஸ்திரத்தை கையிலே எடுத்தான். ஆனால் ஆஞ்சநேயன் கலங்கவில்லை. ராமா 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 என்று சொன்னவுடன் அஸ்திரத்தை செலுத்த ராமன் தயாராக இருந்தான். விஸ்வாமித்திரருடைய கைகள் ராமனுடைய கைகளை பிடித்து தடுத்து நிறுத்தி, வேண்டாரம்மா, மிக பயங்கரமான அஸ்திரம் பிரம்மாஸ்திரம். அதை காட்டிலும் 1000 மடங்கு சக்தி வாய்ந்த இன்னொரு அஸ்திரம், அதற்கு பேர் பிரம்ம சீர்ஷ அஸ்திரம். இந்த பிரம்மாஸ்திரத்தை தாண்டி 1000 மடங்கு சக்தி கொண்ட பிரம்மசீர்ஷ அஸ்திரத்தை இப்பொழுது ஆஞ்சநேயனை பார்த்து நீ அனுப்பினாலும் ஆஞ்சநேயனை ஒன்றும் செய்ய இயலாத காரணம் அவன் சொல்லிக் கொண்டிருப்பது ராமா என்று உன்னுடைய நாமம் என்று விஸ்வாமித்திரரை சொல்கிறார் என்று சொன்னால் சாதாரணமான நாமம் அது அல்ல. ராமா 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 7 கோடி மந்திரங்கள் சொல்வதும் 10,000 முறை ராமநாமம் சொல்வதும் 100 முறை சிவாய நமம் சொல்வதும் ஒன்று. அந்த வலிமையை நீங்க தான் புரிந்து கொள்ளலாம். ராமநாமத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி. இரண்டாவது ரொம்ப அழகா கிருஷ்ணா என்கின்ற நாமம். எவ்வளவு துன்பங்கள் நமக்கு வாழ்க்கையில வந்தாலும் அவனை முழுமையாக நம்பி சரணாகதி அடைந்தால் கிருஷ்ணன் உடனடியாக வருவான். திரௌபதியினுடைய விஷயத்திலே என்ன நடந்ததுன்னு நமக்கு நன்றாக தெரியும். கிருஷ்ணா 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 என்று அழைத்தால் கிருஷ்ணன் உடனடியாக வருவான். ஆனா என்ன தெரியுமா, முழு நம்பிக்கையோடு அவனை நாம் நிச்சயமாக அழைக்க வேண்டும். கிருஷ்ணன் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன். ஒருத்தர் ரொம்ப கிருஷ்ணன்ட்ட போய் அழுதானா, எனக்கு வாழ்றதுக்கு வழியே இல்லப்பா, பொருளாதாரத்துல ரொம்ப சீர்குலைஞ்சு போயிருக்கேன், யார் மனசுலையாவது பேசி ஒரே ஒரு பசுமாடு வாங்கி கொடுப்பா பொழைச்சுக்கிடுறேன்னா சொல்லிட்டு பசுமாட்டை படமா வரைஞ்சி கிருஷ்ணர் பாதத்துல வச்சுட்டு ராத்திரி வீட்டுல வந்து படுத்துட்டான். ஐயா கனவுல கிருஷ்ணர் போய் ஒரு பசுமாட்டை கொண்டு போய் கொடுப்பா அந்த அந்தணன் வீட்டுல இருந்தார். மறுநாள் அந்த அந்தணன் அழைச்சு ஐயா மாதிரி ஒரு பெரியவர் பசுமாட்டை தானம் கொடுக்காரு. பசுமாட்டையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். குழந்தைகள் எல்லாம் சுத்தி சுத்தி பார்க்க வீட்டுக்கு வந்த மாட்டை, இவன் மட்டும் சோகமா இருக்கான். பிள்ளைகள்லாம் கேட்டுது, வீட்டுக்கு தான் நீ கேட்டபடி பசுமாடு வந்துட்டப்பா, நீ ஏன் சோகமா இருக்கேன்னு. கடவுள் கொடுத்ததே கொடுத்தான், நம்ம குறையுள்ள பொருளை கடவுளுக்கு தானமா கொடுப்போமா? இப்ப நெய்வேத்தியம் வைக்கிறோம், சாமிக்கு சக்கரை பொங்கல் வைக்கிறோம், அல்ல கொஞ்சம் கூட எச்சல் பற்றக்கூடாதுன்னு எவ்வளவு கவனமா நைவேத்தியத்துக்கு தயார் பண்றோம். சரி உப்பு இருக்கா இனிப்பு இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் வாயில் அள்ளி போட்டுட்டா செய்யறோம். இல்லை, நம்ம எவ்வளவு பக்குவமாக ஒரு பிரசாதத்தை படைக்கிறோம். ஆனா நம்ம ஒரு பொருளை கேட்கும் போது அந்த மாதிரி குறையில்லாம அந்த கிருஷ்ணர் கொடுக்கணுமா இல்லையா? பசுமாட்டை கொடுத்த மனுஷன் வால் இல்லாம கொடுத்துட்டாரேன்னு வேதனைப்பட்டான். நேரா ஓடனா கிருஷ்ணர் சன்னிதானத்துக்கு. எப்ப உன்ட்ட பசுமாடு கேட்டு ஒண்ணுதானே கேட்டேன், 1000 பசுமாடா கேட்டேன், அதை குறையில்லாம உனக்கு கொடுக்க தெரியலையா? வால் இல்லாத ஒரு மொட்டை வால் பசுமாட்டை எனக்கு கொடுத்துருக்கியன்னா பகவான் சொன்னாரு, என் பாதத்துல நீதானடா படம் வரைஞ்சி வச்சு அதை எடுத்து பாருன்னாரு. இந்த பையன் பசுமாட்டை அழகா வரைஞ்சிருக்கான், வாழை வரைய மறந்துட்டான். கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடியவன் கிருஷ்ணன். நாராயணான்னு ஒரு மந்திரம். பெரியோர்களே,
சாதாரணமான மந்திரம் அது அல்ல. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நேராடப் போதுமீர் பொதுமினோ நேரிழையீர் சீர்மல்கு ஆய்வாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோமன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாயின்னு பாடினான். நாராயண மந்திரம் சாதாரண மந்திரமா? நாராயணனே நமக்கே என்று பாடினாள். ஆண்டாள் நினைச்சிருந்தா நாராயணன் நமக்கு பாடியிருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தமிழ்ல ஏகாரம் போட்டு பாடுறதுக்கு என்ன காரணம்? இறைவன் ஒருவனைத்தான் பெரியோர்களே ஏகாரத்தால் அழைக்க வேண்டும். முருகா, முருகனே, சிவனே, நாராயணனே ஏகாரத்தில் அழைக்கணும். இறைவனை மட்டும்தான், மனுஷாள் இல்லை. ஏகாரத்தை நீங்க தமிழ்ல உச்சரிக்கிறதே இறைவனுக்காகத்தான் உச்சரிக்கணும். நாராயணனே, அப்பா நீ இருக்கும் போது எனக்கு என்னப்பா கவலை? என் துன்பம், என் பிரச்சனை, என் சங்கடம் எல்லாத்தையும் உன் பாதத்துல போட்டுட்டேனப்பா. நீ எனக்கு இருக்கும் போது நான் யாரை பத்திப்பா கவலைப்படணும்னு நாராயணனே, கிருஷ்ணனே, ராமனே, சிவனேன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம மனுஷாள்கிட்ட தான் போய் ஏகாரத்தை பயன்படுத்தும். +2 ரிசல்ட் வந்துட்டு என்ஜினியரிங் காலேஜில் என் மகனுக்கு ஒரு சீட் வேணும், உங்களையே நம்பியிருக்கேன், உங்களையே நம்பியிருக்கேன். ஏகாரத்தில் யார? சாதாரண அழிஞ்சு போற மனுஷனை. என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், ஒரு 2 லட்சம் ரூபா மட்டும் எனக்கு குறையா இருக்கு, உங்களையே நம்பியிருக்கேம்மா. இந்த பயல நம்பினது கடவுளை நம்பலாம்ல. இறைவனைத்தான் நிச்சயமாக ஏகாரத்தில் அழைக்கணும். நாராயணங்கிற மந்திரம் சாதாரண மந்திரமா பெரியோர்களே? எப்பேற்பட்ட மந்திரம் தெரியுமா அது? நாரதர் நேர புறப்பட்டு வைகுண்டத்துக்கு போறார். வைகுண்டத்துக்கு நாராயணா நாராயணான்னு இடையராது சொல்றவர் யாரு? நாரதர். நல்லா கவனிக்கணும். நாரதர் நேர போய் சொன்னார் பகவான்கிட்ட, அப்பா இந்த உலகத்துல நீ 7 பாதாள லோகம், விண்ணுலோகம், மண்ணுலோகம் எதை நீ எடுத்துக்கிட்டாலும் சரி, உன் நாமத்தை இடையராது மறக்காம கண்டினியூஸா சொல்றது நான் ஒருத்தன் தான்டார் நாரதர். கொஞ்சம் அமைதியா இருங்களேன். பேசுறது எவ்வளவு சங்கடமான விஷயம் தெரியுமா? மேடையில வந்து உன் நாமத்தை நான் இடையராது சொல்றேனப்பான்னார். அப்படியா? உலகத்துல நீ இடையராது என் நாமத்தை சொல்றவனாக்கும் அப்படின்னார். ஆமா, சரி ஒண்ணு செய், என் கூட வா அப்படின்னு கருட வாகனத்துல இப்ப நாரதரை ஏத்திக்கிட்டு வந்தார். வந்து ஒரு வயக்காட்டுல கொண்டு வந்து நிறுத்தினார். அங்க ஒரு விவசாயி வரப்பு மேல கலப்பையை சுமந்துக்கிட்டு நடந்து வாரான். இவர் சொன்னார், நீ அவனை பாரு அப்படின்னு. இப்ப அந்த விவசாயி கலப்பையை எடுத்துக்கிட்டு வந்து வயக்காட்டுக்குள்ள வந்து அந்த கிணத்துக்கிட்ட அந்த கலப்பையை இறக்கும் போது நாராயணான்னா. அதுக்கு பிறகு நாற்று நட்டினான், களை பிடுங்கினான், தண்ணியை பாய்ச்சா, சகல வேலைகளையும் வயக்காட்டுல செஞ்சான். சாயங்காலம் கருக்கலானவன கலப்பையை தூக்கி தோல்ல வைக்கும் போது நாராயணான்ட்டு வீட்டுக்கு போயிட்டான். இவன் தான் என்னுடைய சிறந்த பக்தன் அப்படின்னார். கோவம் வந்துருச்சு நாரதருக்கு. ஏயா உன் நாமத்தை இடையராது சொல்ற நான் பக்தன் இல்லை, 2 தடவை சொன்ன இவன் உனக்கு பெரிய பக்தனா அப்படின்னு கேட்டார். இங்க பாரு, காலையில் அவன் என்ன செஞ்சான்? கலப்பையை எடுத்துட்டு வந்தான். கலப்பையை கீழே வைக்கும் போது நாராயணான்னா, வீட்டுக்கு போகும்போது நாராயணான்னா 2 தடவை சொல்லியிருக்கான்னார். இவர் கோவம் வந்துட்டு, எத்தனையோ தடவை உன் நாமத்தை சொல்றேன் லட்சக்கணக்கில், 2 முறை சொன்னதை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன்னா. உடனே கிருஷ்ணர் கேட்டாரு, சரியப்பா இன்னைக்கு எத்தனை தடவை சொன்ன? இன்னைக்கு நான் சொல்லலையேன்னார். ஏன் அப்படின்னார். அவன் எத்தனை தடவை நாராயண மந்திரம் சொல்றான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன், அதனால அதை சொல்ல மறந்துட்டேன்னா. ஒரே ஒரு வேலை உனக்கு. என்ன வேலை? விவசாயி என்ன செய்யறான்னு பார்க்கிற வேலை. அந்த ஒரு வேலையை செய்யறதுக்குள்ள உன்னால ஒரு தடவை கூட என்னுடைய நாமத்தை சொல்ல இயலவில்லை. ஆனா நாற்று நட்டினா, களை பிடுங்கினா, தண்ணி பாய்ச்சா, வயக்காட்டுல வரப்ப வெட்டினா, 1000 வேலைகளை செய்த அந்த வேலை பழுவுக்கு நடுவிலும் 2 முறையாவது நாராயணா என்று அழைத்தானே, யார் உண்மையான பக்தன் என்று கேட்டான்.
தலை கவிழ்ந்து நின்றார். இப்ப சொன்னாரு, இந்த நாராயணா நாராயணான்னு உன்னை நான் ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கேனப்பா, அதுக்கு என்ன அப்படி பெரிய மகத்துவம் அப்படின்னார். இந்த நாராயண மந்திரத்தினுடைய மகத்துவம் உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே. நேரா பூலோகத்துக்கு போ. அங்க இன்ன இடத்துல இத்தனை ஆண்டு காலம் மிக அருமையாக வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு அரச மரம் இருக்கு. அந்த அரச மரத்துல ஒரு இலை இருக்கும். 1000 இலைகள் அந்த மரத்தில் இருந்தாலும் ஒரே ஒரு இலை உன் கண்ணுக்கு கூர்மையா தெரியும். அந்த இலையின் மீது ஒரு புழு இருக்கும். அந்த புழு காதுல போய் நாராயணான்னு சொல்லு, நாராயண நாமத்தினுடைய மகிமை என்னன்னு உனக்கு தெரியும் அப்படின்னார். இவர் நேரம் அத மாதிரி புறப்பட்டு வந்து இலை மேல இருக்கிற புழு காதுல போய் நாராயணான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் புழு செத்து போச்சு. அடடடடா, ஒரு உயிரை கொண்ட பாவம்ல நம்மளை வந்து சேர்ந்துட்டுன்னு வந்த வேகத்தை விட படுவேகமா வைகுண்டம் வந்தார். என்னையா உன் நாமத்தை சொன்னா அற்புதம் நடக்கும்னு பார்த்தா புழு செத்து போச்சு உன் நாமத்தை கேட்ட உடனே. சரி, ஏன் கவலைப்படுற, அவசரப்படாத, பழையபடி ஒரு தடவை பூலோகத்துக்கு போ. இத மாதிரி ஒரு மாட்டுக்குடியில் இருக்கும். அந்த மாட்டுக்குடியில புதுசா ஒரு கண்ணுக்குட்டி இப்பதான் ஈன்னு இருக்கு. ஒரு பசும் கன்று இப்பதான் புதுசா பிறந்திருக்கு. அந்த கன்று காதுல போய் நாராயணான்னு சொல்லு, என் மகத்துவம் தெரியும்னார். நேரம் ஓடி வந்து அந்த கன்று காதுல நாராயணான்னார். கன்று அடுத்த நிமிஷம் கீழே சுருண்டு விழுந்து செத்து போச்சு. என்னையா அந்த ஆள் இப்படி அக்கிரமம் பண்றாரு, பாவத்துக்கு மேல பாவம் சம்பாதிக்கணும் பழையபடி ஓடி வந்தார். என்னையா நீ பண்ற வேலை, உன் நாமத்தை சொன்னா நல்லது நடக்கும்னு பார்த்தா முதல்ல புலி செத்து பாவம் வந்துச்சு, இப்ப பசுமாட்டு செத்து போச்சு கண்ணுக்குட்டி அப்படின்னு. ஒன்னு கவலைப்படாதையா, கவலைப்படாத, நேரா நீ போ. இப்படி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நிறமாச கர்ப்பிணியா ஒரு பெண் இருக்கா. அவளுக்கு இன்னும் ஒரு நாழிகையில குழந்தை பிறந்துரும். அந்த குழந்தை பிறந்திருப்பான் பாரு, அவன் ஒரு ஆண் குழந்தையா பிறப்பான். அந்த ஆண் குழந்தை காதுல போய் நாராயணான்னு சொல்லு, என் மகத்துவம் தெரியும்னார். அதே மாதிரி தேடி பிடிச்சு வந்து பிறந்த குழந்தை காதுல போய் நாராயணான், நான் பிள்ளை சுருண்டு விழுந்து செத்து போச்சு. புழு செத்து பாவம், பசு கண்ணுக்குட்டி செத்து பாவம், இப்போ ஒரு பாலகனையும் சாகடிச்சுட்ட இந்த நாமன்னு கோபத்தோட வைகுண்டம் வந்தார். என்னப்பா நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன ஏன் இப்படி தண்டிக்கிறேன், எனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கணுமா அந்த வேலை பார்க்கிற நீ? புலி செத்து போச்சு, கண்ணுக்குட்டி செத்து போச்சு, பிறந்த பச்சிழம் பாலகன் செத்து போனான், தாய் கிடந்து தவிக்கிறா குழந்தைய இழந்துட்டு. இப்பமும் நாராயண நாம ரொம்ப பெருமையா நீ பேசிக்கிட்டு இருக்க, நீ தான் உன் பெருமையை பேசணும்னார் நாரதர். கோபமா பேசிட்டு பாக்குறாரு, வைகுண்டத்துல பகவான் காலடியில ஒரு முனிபுங்கன் இருக்கு. ஆமா, நான் போகும்போது நீங்களும் லட்சுமியும் தானே இருந்தீங்க, வைகுண்டத்துல உங்களையும் லட்சுமியும் தானே பார்த்தேன். இப்போ உங்க காலடியில புதுசா ஒரு முனிவர் உட்கார்ந்து இருக்காரு, உங்க பரமபதத்தை அடையிறது அவ்வளவு கஷ்டமாச்சே. உங்க பாத கமலங்களை சேவிச்சுக்கிட்டு ஒரு முனிபுங்கன் உட்கார்ந்து இருக்கானே, அவன் யாருன்னு நாரதர் கேட்டார். அவரு சொன்னாரு, நாராயணான்னு சொன்ன உடனே புழு செத்துச்சா, புழுதான் கண்ணுக்குட்டியா பிறந்துச்சு. அப்புறம் நாராயணா நாமம் சொல்லி கண்ணுக்குட்டி செத்துச்சா, கண்ணுக்குட்டி தான் பாலகனா பிறந்தான். அப்புறம் பாலகன் காதுல போய் நாராயணான்னு சொன்னியா, அவன் பிறவியை தொலைச்சிட்டு என்ன 24 மணி நேரம் சேவிக்கக்கூடிய முனிவனாக என்னுடைய பாத கமலங்களிலே விற்றிருக்கிறான் என்று பகவான் சொன்னாரா. நாராயணா நாமம் அவ்வளவு அருமையான ஒரு நாமம். எவ்வளவு துன்பம், எஸ்பெஷலி நான் வாழ்க்கையில் அனுபவிச்ச ஒண்ணு சொல்றேன். யாராவது ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருந்தா, உடல்நிலை சரியில்லை, இடையராது நாராயணா 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 நாராயணான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அதனுடைய பலனை இப்பொழுது நான் சொன்னா உங்களுக்கு புரியாது, ஆனால் அதை அனுபவித்து பார்க்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு புரியும். அடுத்தாப்புல ரொம்ப அழகாக சொன்னார்கள், ராமா, கிருஷ்ணா, நாராயணா, கோவிந்தாங்கிற நாமம். கோவிந்தாங்கிற நாமமும் சாதாரண நாமம் அல்ல பெரியோர்களே. வாழ்க்கையில எந்த துன்பம் நமக்கு வந்தாலும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன், எந்த துன்பம் நமக்கு வந்தாலும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான் நீங்க சொன்னீங்கன்னா அந்த துன்பம் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு என்பது இல்லை. உதாரணம் சொல்றேன், யாராவது மாண்டு போனவர்களை நாம் அழைத்து கொண்டு சிதைக்கு அழைத்து கொண்டு செல்கின்ற பொழுது சில பேர் பின்னாடி கோவிந்த நாமம் பாடிக்கிட்டே போவாங்க. என்ன பொருள்? மீண்டும் அவனுக்கு பிறவி ஒன்று ஏற்படாது என்று பொருள். பிறவி எடுத்து அந்த பிறவியை தொலைச்சிட்டு அவன் சிதையை நோக்கி போகிறான்.
மீண்டும் அவன் உயிர் பெற்று இந்த மண்ணுக்கு வந்து இந்த பிறவி பெருங்கடல்ல நீந்தி சிக்கி அவலத்திலே ஆழ்படக்கூடாது என்பதை தெள்ளத் தெளிவாக காட்டக்கூடிய மந்திரம் கோவிந்தா என்கின்ற நாமம். அது மாதிரி நரசிம்மா என்கின்ற நாமம். நரசிம்ம நாமம் சாதாரணமான நாமம் அல்ல பெரியோர்களே. ஆதிசங்கரருடைய மிக பிரதானமான சீடர் யாருன்னு கேட்டீங்கன்னா பத்மபாதர் இல்லையா? கங்கையினுடைய ஒரு கரையிலே ஆதிசங்கரர் நிற்கிறார், கங்கையினுடைய மறு கரையிலே பத்மபாதர் நிற்கிறார். கங்கை எப்படி பிரவாகம் எடுத்து ஓடும்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்ப பத்மபாதரை இந்த கரையிலிருந்து பார்க்கக்கூடிய ஆதிசங்கரர் வாருங்கள் என்று அழைத்தார். குரு கூப்பிட்ட உடனே இடையில கங்கை ஓடுதுன்னே அவருக்கு சிந்தையில இல்லை. காலை எடுத்து வச்சு அவர் மாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சார். கங்காதேவி பார்த்தா குரு மேல எவ்வளவு ஒரு ஈடுபாடு இந்த சிஷ்யனுக்கு என்று சொல்லி கங்காதேவி அனுகிரகம் செய்து பாதம் எடுத்து வைக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் ஒரு தாமரை மலர் உடனடியாக மலர்ந்ததா. அதனாலதான் அவர் பேரு பத்மபாதர்னு பேர். அவர் நரசிம்மர் மேல அளவு கடந்த பக்தி கொண்டவர் பத்மபாதர். காட்டுல போய் உட்கார்ந்து தவம் செய்கிறார். நரசிம்மன் நேர்ல பார்க்கணும், முகம் சிங்க முகம், உடம்பு மனுஷ ரூபம், இதை நான் நேர்ல பார்க்கணும்னு போய் கடுமையாக ஆதிசங்கருடைய சீடர் பத்மநாபர் போய் தவம் செய்கிறார். தவம் செஞ்சுட்டு இருக்கார். அந்த காட்டு வழியா ஒரு வேடன் வாரா. வேடன் வந்து இவர்கிட்ட கேட்டான். ரொம்ப நேரம் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவர் கண்ணை மூடிக்கிட்டே இருக்காரு தவம் செஞ்சுக்கிட்டு. அறியாத பாமரன் அவரை பிடிச்சு உலுக்கினான். நானும் ரொம்ப நேரமா பார்க்கிறேன், கண்களை மூடி தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, சாப்பிட கூட இல்லை, பச்சை தண்ணி கூட வாயில வைக்கல, நீங்க ஏன் கண்ணை மூடிக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். தவம்னே அவனுக்கு தெரியல. உடனே அவர் சொன்னாரு, உனக்கு சொன்னா புரியாதுப்பா, நீ உன் வேலையை பாருன்னார். இல்லை எனக்கு தெரியணும், ஏன் கண்ணை மூடிக்கிட்டே இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கீங்க, அன்ன ஆகாரம் இல்லாம, இதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டான். இதுக்கு பேர் தவம்பா, உனக்கு சொன்னா புரியாது, நீ புறப்படுனார். எதுக்கு இந்த தவம் செய்றீங்க கண்ணை மூடிட்டுன்னு கேட்டார். நான் வந்து நரசிம்மரை பார்க்கணும்னார். அப்படியா, அவர் இந்த காட்டுக்குள்ளேயா இருக்காரு அப்படின்னு அந்த வேடன் கேட்டான். ஆமா, எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டான். அது ஒரு சிங்க ரூபம் முகம், உடம்பு மனுஷ ரூபம், அதை தேடி அதை கண்ணால பார்க்கணும்னு தான்ப்பா நான் இந்த தவம் பண்றேன். உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாதுப்பா, உனக்கு விளக்கமா சொல்றதுக்கு எனக்கு இப்ப திராணி இல்லை, நேரமும் இல்லை, புறப்படுனார். நீங்க ஒன்றும் கவலைப்படாங்க, நீங்க மணி கணக்கில் சாப்பிடாம பச்சை தண்ணி கூட பருகாம உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியல. இந்த காட்டுக்குள்ள தானே இருக்காருன்னு சொல்றீங்க, எப்படியாவது தேடி பிடிச்சு நான் கொண்டு வரனா இல்லையான்னு பாருங்கன்னு போயிட்டான். போய் எல்லாம் அடர்ந்த காட்டுக்குள்ளையும் தேடுறான், முட்புதர்களுக்குள்ளெல்லாம் போறான். தன் கண்ணுக்கு எதிராக மான் ஓடுகிறது, முயல் ஓடுகிறது, நரி ஓடுகிறது. ஆனா வேட்டையாடி சாப்பிடக்கூடிய மனோபாவம் கொண்ட அந்த வேடனுக்கு அன்னைக்கு தன்னுடைய பசியை தீக்கணுங்கிற எண்ணம் கூட இல்லை, வேட்டையாடல. இந்த சிங்க ரூபத்தோட மானுட ரூபம் கொண்ட இந்த உருவத்தை எப்படியாவது தேடணும்னு அலைஞ்சு அலைஞ்சு கடைசிக்கும் தேட முடியல. பார்த்தா இனிமே என் வாக்க காப்பாற்ற முடியாம ஆயிட்டு, சாயங்காலத்துக்குள்ள பொழுது அடைகிறதுக்குள்ள இந்த மிருகம் எங்க இருந்தாலும் நான் கயிறை போட்டு கட்டி இழுத்துட்டு வரேன்னு அந்த தவயோகிட்ட நம்ம சொல்ல கொடுத்துட்டு வந்தோமே. இப்ப அந்த வாக்க காப்பாற்ற முடியலையே, வாக்க காப்பாற்ற முடியலன்னா இனிமே எதுக்கு உசுரோட இருக்கணும்னு சொல்லி மலைக்கு மேல இருந்து கீழே குதிக்க போனான். இப்படி எல்லாம் ஒரு சம்பவம் நடந்திருக்குமான்னு உட்கார்ந்து யோசிக்கப்படாது, நடந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு வாக்காவது மண்ணாங்கட்டி ஆகுதுங்கிறான் இன்னைக்கு. இப்ப நீ தானப்பா சொன்ன, அந்த வாக்கு மாறி பேசலாம், அன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கு சொன்னா அப்படிங்கிறான். இன்னைக்கெல்லாம் சத்தியம்லாம் சக்கரை பொங்கல் ஆயிட்டு இந்த கலியுகத்துல. அன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு வேடன் வாக்க காப்பாற்ற முடியல, கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன்னு சொன்ன அந்த நரசிம்மத்தை நம்மளால முடியலைன்னு சொல்லி மலையிலிருந்து கீழே குதிக்க போற நேரம் நாராயணருக்கு மனசு வந்து என்ன செஞ்சார், நரசிம்ம ரூபத்தை எடுத்துக்கொண்டு அவன் முன்னால் வந்து நின்றார். முகம் இப்ப சிங்க ரூபம், உடம்பு மானுட ரூபம். என்ன தானே தேடுனேன், ராமையா ஒன்னத்தாயா தேடுனேன், இரு வாரன்னு சொல்லி கையில இருக்கிற கயிர்களை வச்சு உடம்பு பூரா கட்டி கரகரன் இழுத்துக்கிட்டு வந்தான் வேடன். யோசித்து பாருங்கள், இறைவனை, உலகத்தையே காக்கக்கூடிய தெய்வத்தை கரகரன் இழுத்துட்டு வந்தான். நரசிம்ம அவதாரம் மற்ற அவதாரத்தை விட
மிக சக்தி வாய்ந்தது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு சமஸ்கிருதத்துல, அதெல்லாம் இப்ப எனக்கு சொல்ல நேரம் இல்லை, சொல்றேன். அதனுடைய தமிழாக்கத்தை இந்த சொற்பொழிவுக்காக உங்களுக்கு சொல்றேன். பிரகலாதன் அழைத்த உடனே தூணை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்தானா இல்லையா நரசிம்மன்? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு பெரியோர்களே. அதுல இறைவன் சொல்கிறானா, எல்லா நிலைகளையும் இந்த பக்தனை, இந்த மானுடனை காப்பாத்துறதுக்கு இறைவன் அவதாரம் எடுத்திருக்கான். கிருஷ்ண அவதாரம் தேவகியை தேர்வு செஞ்சான், ராம அவதாரம் தசரதனை தேர்வு செஞ்சான், ஆண்டாள் அவதாரம் பெரியாழ்வாரை தேர்வு செஞ்சார், சீதா அவதாரம் ஜனகனை தேர்வு செய்தாள். ஒவ்வொரு இறை அவதாரங்களும் இந்த மண்ணிலே அவதார புருஷர்களாக தோன்றி அதர்மங்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு, மானுட ரூபம் பெற்ற இந்த மண்ணுக்கு வருவதற்கு ஒரு கர்ப்பத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆனால் கர்ப்பத்தை தேர்ந்தெடுக்காத அவதாரம் நரசிம்ம அவதாரம். ஏன்னா இறைவன் பிரகலாதன் அழைத்த உடனே இறைவன் நினைச்சான், அப்பா நீ என்ன கூப்பிடுறப்பா, என்ன நரசிம்மான்னு என்ன நீ கூப்பிடுறப்பா, மனம் வந்து என்னை நீ அழைக்கிறாயப்பா, இப்போ உன்னை காப்பாற்றணும், உன்னுடைய சந்ததிக்கே நான் புத்தி புகட்ட வேண்டும் என்று நினைத்து நான் வரணும்னு நினைச்சு நான் ஒரு அவதார புருஷனாக இந்த மண்ணிலே அவதாரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒரு தாயினுடைய கர்ப்பத்தை தேர்ந்தெடுக்கணும். அந்த தாயினுடைய கர்ப்பத்துல நான் இருக்கணும்னா 10 மாசம் நீ காத்திருக்கணும் இல்லையா? 10 மாசம் கழிச்சு தானே தாய் வயித்தை விட்டு குழந்தை வெளியே வரும். 10 மாதம் காத்திருக்கணும். ஆனா என்னுடைய பக்தனுடைய துன்பம் 10 மாதங்கள் காத்திருக்க கூட நான் அனுமதிக்க மாட்டேன். 10 நொடிகள்ல நான் அவனை காப்பாற்றணும். அதனால தாயினுடைய கர்ப்பத்தை தேர்ந்தெடுத்தால் உன் துன்பம் அகல, நீ 10 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். ஆனால் நொடி பொழுதில் உன் துன்பத்தை நான் நீக்க வேண்டும் என்று சொன்னால் நான் கர்ப்பத்தை தேர்வு செய்யாமல் உடனடியாக வெளியே வர வேண்டும் என்று தூணை பிளந்து கொண்டு வெளியே வந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். பெரியோர்களே, நரசிம்மா என்று அழைத்தவுடன் வருவான். நரசிம்மா என்று அழைத்தவுடன் என்ன செய்வான்? வருவான். இப்ப அப்பேற்பட்ட நரசிம்மனை கயிறை போட்டு கட்டி கர 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 கரன்னு இழுத்துட்டு வந்து இவர் முன்னாடி நிறுத்தி, நீங்க கேட்டீங்கல்ல அந்த சிங்க ரூப ஆழ புடிச்சிட்டு வந்துட்டேன், இந்த நிக்கிறாரு பாருங்க அப்படின்னா வேடன் கண்ணுக்கு தெரிந்த நரசிம்மர் பத்மபாதர் கண்ணுக்கு தெரியல பெரியோர்களே. அவர் உடனே, என்னப்பா விளையாடுறியா, நரசிம்மரை நீ போய் இழுத்துட்டு வந்தியா? காலாகாலமாக அவரை பார்க்க வேண்டும் என்று தவம் செய்யக்கூடிய என்னாலேயே அவரை பார்க்க முடியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். சாதாரண வேடன் அவரை கட்டி இழுத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று என்னிடம் கதை சொல்லி கொண்டிருக்கிறாயா? வெறும் கயிறு மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது, எங்க இருக்காரு நரசிம்மர்னு கேட்டார். கயிறு தெரிஞ்சது கண்ணுக்கு, நரசிம்மர் தெரியல. அந்த நிக்கிறாரேன்னா இவன் கண்ணுக்கு தான் நரசிம்மர் தெரிகிறாரு, பத்மபாதர் தவயோகி கண்ணுக்கு நரசிம்மர் தெரியல. அப்பா நான் பொய் சொல்றேன்னு அவர் நினைக்கிறாருப்பா, ஒன்ன நான் இழுத்துட்டு வந்தேன்ல, ஏன் இவர் கண்ணுக்கு தெரியலன்னு அந்த வேடன் அப்படியே ஒரு அறியாமையில கேட்ட உடனே தன்னுடைய நரசிம்ம ரூபத்தை, அந்த வேடன் வாயிலிருந்து வந்த வார்த்தை உண்மை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இறைவன் தன்னுடைய ரூபத்தை பத்மபாதருக்கு காட்டினார் என்று சொன்னால் பெரியோர்களே, சாதாரண நாமமா நாராயணாங்கிற நாமம்? ஆக ராமா, கிருஷ்ணா, நாராயணா, கோவிந்தா, நரசிம்மாங்கிற 5 நாமத்தை நீங்க சொன்னாலே விஷ்ணு சஹஸ்ர நாமம் முழுதும் சொன்னதனுடைய பலன். அதை போல முழுமையான பலன் ஒரே ஒரு முறை மனதை ஒருநிலைப்படுத்தி ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை சொல்ற. அப்படி மனசுல பற்றற்ற நிலையை கொடுக்கக்கூடியவன் சிவன் மட்டும்தான். கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன், உற்றமிட தூதவும் பெருமான். எல்லாரும் நினைக்கிறாங்க சிவனை வழிபாடு செய்தா நமக்கு லௌகீகம் கிடைக்காது, மறுமை பலன்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு. இல்லவே இல்லை. இம்மை மறுமை என்று திக்கி திணறக்கூடிய அளவுக்கு வரங்களை வாரி வாரி கொடுக்கக்கூடியவன் சிவன். ஆக இந்த நாமத்தை சொன்னால் என்னென்ன பலன்கள் உண்டோ அதே பலன் நமசிவாய நாமத்தை சொல்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், எந்த நாமத்தின் வாயிலாக இறைவனை தேடுகிறோம் என்பது முக்கியமல்ல பெரியோர்களே, எப்படி மனதை சிந்தையை தெளிவாக்கி கொண்டு தேடுகிறோம் என்பது மட்டும்தான் நமக்கு அத்தியாவசிய தேவை. சொல்றேன், எவ்வளவு அறங்கள் இந்த உலகத்தில் இருக்கு தெரியுமா? ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்திலே பாடுவாள், வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ,
பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஒய்யுமாறெண்ணி உகந்தேலோரம்பாவாய். ஒரு பாசனம் இருக்கா இல்லையா? வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. இந்த வையத்துல பிறந்து வாழ்றதுதான் இருக்கிறதுலே பேறு பெற்ற வாழ்க்கையாம் பெரியோர்களே. அதனாலதான் எல்லாம் முடிந்த பிறகு ராமன் ஆஞ்சநேயரை பார்த்து கேட்டார், அப்பா வைகுண்டத்துக்கு வரலையா, வேலையெல்லாம் தான் முடிஞ்சிட்டலன்னு கேட்டார். ஆஞ்சநேயர் சொன்னாரா, அங்க ராமநாமம் உண்டான்னு கேட்டார். அங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது, இங்கதான் அதெல்லாம், அங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னாரா. அப்ப நான் வரலன்ட்டார். இடையராது ராமனுடைய நாமத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், நான் வரமாட்டேன். அதனாலதான் அவர் சிரஞ்சீவி ஆஞ்சநேயர். அங்க ராமநாமம் இல்லை, இங்க பூலோகத்துலதான் ராமநாமம் தான், நான் இங்கதான் இருப்பேன்னார். ராமன் சொன்னாரா, எவ்வளவு நாளுதான்ப்பா நீ இந்த கதையே திரும்ப திரும்ப கேட்ப, வைகுண்டம் வந்து சேருன்னாரா. அதெல்லாம் வர முடியாதுன்னா. ஒரு செய்தி சொல்வார்கள் பாருங்கள். ஸ்ருங்கேரி மடபீடாதிபதி இருக்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட அங்க உள்ள சுத்துப்பட்டு கிராமத்துல உள்ள விவசாய பெருமக்கள்லாம் ஒரு நாள் போய் உட்கார்ந்து இந்த மாதிரி மாலை நேரத்துல ஐயா பேசும்போது எல்லாரும் கேட்பாங்க. அப்ப இந்த விவசாயிகள்லாம் சொன்னாங்க, எங்க வாழ்க்கை தரம்லாம் ஒன்றும் மாறல, இப்படியே தான் இருக்கு, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நாளும் பொழுதும் ஏதோ ஒரு கவலை மனசை வந்து தச்சுக்கிட்டே இருக்கு. அவன் சொன்னாங்களாம், உங்கள யாருக்கு ராமாயணம் வாசிக்க தெரியும்னு கேட்டோன்னு ஒருத்தர் கை தூக்குனார். எனக்கு தெரியும், ஒழுங்கா நல்லா வாசிப்பேன். அப்படியா? 48 நாட்கள் 48 நாள் தேர்வு செஞ்சு தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு எல்லாரும் இப்படி கூடி ஒரு தீபம் ஏற்றி, ஒரு மனை போட்டு அதுல கொஞ்சம் போல தண்ணி வச்சு தீபம் ஏற்றி, உங்களால ஏண்ட நைவேத்தியம் 2 கொய்யாப்பழம் இருக்கிறதுல அதான் எளிமையான விலை, அதை வச்சு சாமி கும்பிடுங்க. தினமும் ராமாயணம் நீங்க சொல்லணும், எல்லாரும் கேட்கணும். கடைசியா மங்களாசனம் பாடணும். 48 நாட்கள் உங்க துன்பம் எல்லாம் நீங்கிரும்னார். அதே மாதிரி எல்லாரும் வந்து சாயங்காலம் தோறும் வயக்காட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து உட்கார்ந்து ஒரு மனை போட்டு அது மேல ஒரு தீபம் வச்சு பக்கத்துல ஒரு கலசத்துல தண்ணி வச்சு கொஞ்சம் மலர்கள் போட்டு 2 கொய்யாப்பழம் ஒரு தட்டுல வச்சு ஒருத்தர் ராமாயணம் படிப்பார், மீதி எல்லாரும் கேட்பாங்க. இந்த மங்களாசனம் சொல்லும் போது எல்லாரும் கண்களை மூடி மனசுக்குள்ள ராமா 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 ராமான்னு தியானம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்ப்பாங்க. இந்த தட்டுல உள்ள 2 கொய்யாப்பழம் காணாம போயிடும். எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகம், இது இவர் எடுத்திருப்பாரோ, உபன்யாசம் பண்ணவரே நம்மளை கண்ணை மூடிட்டு கொய்யாப்பழத்தை எடுத்துட்டாரோன்னு 48 நாளும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் போராட்டம். ஆனா எவனாலையும் கேட்க முடியல. 48 நாள் முடிஞ்சது. ஸ்ருங்கேரி பீடத்திட்ட போனாங்க ஐயாட்ட. ஐயா, நாங்க நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் சொல்ல நாங்கெல்லாம் கேட்டோம், மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆனா அந்த நிம்மதிக்குள்ளேயும் ஒரே ஒரு விஷயம் கிடந்து ஊடுருவிட்டு எங்களை படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. என்ன விஷயம்னார். தினமும் 2 கொய்யாப்பழம் வைப்போம். கடைசியா மங்களாசனம் நடக்கும்போது கண்களை மூடி நாங்க தியானம் பண்ணும்போது இந்த கொய்யாப்பழம் காணாம போயிருது. இந்த ஊர்ல கலந்துகிட்டவன்ல எவன் அந்த கொய்யாப்பழத்தை எடுத்தான்னு உங்க ஞான திருஷ்டியால நீங்க சொல்லணும். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், 48 நாட்களும் ஒழுங்கா ராமாயணம் சொல்லியிருக்கீங்கிறது இதுல இருந்து நல்லா தெரியுது. கொய்யாப்பழத்தை எடுத்த ஆள் வேற யாரும் இல்லை, ஆஞ்சநேயர் தான் கொய்யாப்பழத்தை எடுத்தாரு. அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க. சாதாரணமானவர் அல்ல ஆஞ்சநேயர், மிக பராக்கிரமசாலி பெரியோர்களே. மனோஜபம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜ வானரயூத முக்கியம் ஸ்ரீ ராமதூதம் சிரசா நமாமி என்று சொன்னார்களே. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. கல்லெல்லாம் தூக்கி குரங்கினங்கள் கடல் மேல போட்டு அந்த கடலுக்கு மேல பால் அமைச்சு ராமன் இலங்கை போனார்னு சொல்றமே. முதல்ல சுக்ரீவன் அனுமன் அந்த வானரப்படைகள் எல்லாம் சேர்ந்து இப்ப பால் அமைக்கணும் இலங்கை போறதுக்கு. கல்ல தூக்கி தூக்கி போட்டாங்க. கல்லு பூரா ஆழமான கடல்ல மூழ்கி மூழ்கி உள்ள விழுந்தது. பல மணி நேரம் கற்கள் மரங்கள் எல்லாத்தையும் கட்டைகள் எல்லாம் தூக்கி தூக்கி போட்டாங்க பால் அமைக்கிறதுக்கு. எல்லாம் தண்ணியோட தண்ணியா மூழ்கிட்டு. ஆஞ்சநேயர் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. போட போட கல்லு பூரா தண்ணிக்குள்ள போய் மூழ்கி கிடந்த உடனே நேரம் ஆஞ்சநேயரும் சுக்ரீவனும் புறப்பட்டு ராமன்ட்ட வந்து கேட்டாங்க, இந்த
பாலத்தை அமைக்க சொன்னீங்க, கல்லு மரங்கரம் எல்லாம் தூக்கி போட்டு பார்த்துட்டோம், இந்த கடல் ரொம்ப ஆழமான கடல் போல, அதனால எல்லாம் மூழ்குதே தவிர ஒண்ணு கூட மிதக்க மாட்டேக்கே, எப்ப நாங்க பாலம் கட்டி தந்து எப்ப நீங்க இலங்கை போறது, மனசு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொன்ன உடனே ராமன் சிரித்து கொண்டே தூரத்துல விளையாண்டுகிட்டு இருந்த 2 குட்டி குரங்குகளை காட்டினாராம். ஒருத்தன் பேரு நலன், இன்னொருத்தன் பேரு நீலன். அந்த 2 குட்டி குரங்குகளையும் கையை காட்டி, அப்பா இனிமேல நீங்க கடலுக்குள்ள தூக்கி போடுற கல்லோ கட்டையோ எதுவா இருந்தாலும் இந்த குரங்குகளை கையை வச்சு தொட சொல்லிட்டு தூக்கி போடுங்க அப்படின்னாரு. அதே மாதிரி ராமன் பேச்ச மீறாம எல்லாரும் வந்து கல்லை எடுத்துட்டு வந்து இந்த 2 குட்டி குரங்குகள்கிட்ட நீட்ட, அந்த குரங்கு 2ம் சின்ன குட்டி குரங்குகள் 2ம் அந்த கல்லு மேல கட்டை மேல கை வச்சு கொடுத்த பிறகு தூக்கி போட்டாங்கன்னா அப்படியே மிதஞ்சுதான். அப்படியே மிதந்துதான் பாலம். அப்புறம் தான் கட்ட முடிஞ்சது. ஆஞ்சநேயர் போய் கேட்டாரா, என்னுடைய பராக்கிரமத்தால சாதிக்க முடியாத விஷயத்தை, என்னுடைய வானர படைகளால சாதிக்க முடியாத விஷயத்தை 2 குட்டி குரங்கினங்கள் எப்படி செஞ்சது அப்படின்னு கேட்ட உடனே, அப்பா உனக்கு கதை தெரியுமா, ஒரு அத்தி மரத்திற்கு கீழே அமர்ந்து ஒரு மிகப்பெரிய துறவி கடுமையான தவம் செய்து கொண்டிருந்தார். இந்த நீலனும் நலனும் தான் அந்த மரத்து மேல ஏறி அத்திப்பழங்களை பறிச்சு விளையாண்டு முனிவர் மேல வீசிக்கிட்டே இருந்தது. தவத்துக்கு இடையூறாக இருக்கிறது என்று சாபம், யாரு என் மேல அத்திப்பழத்தை பறிச்சு வீசுறா, இந்தா அப்படி சாபம்னு கமண்டலத்துல இருந்து கையில தண்ணியை ஊத்தி மேல எரிய போற நேரம் பாக்குறாரு. 2 சின்ன குட்டி குரங்கு அதுதான் பழத்தை பறிச்சு பறிச்சு இவர் தலையில போட்டிருக்கு. அந்த குரங்கனுடைய அழகையும் அவருடைய விளையாட்டையும் பார்த்த உடனே சபிக்கிறதுக்கு முனிவருக்கு மனசு இல்லை. ஆனாலும் கமண்டலத்துல தண்ணி எடுத்து கையில ஊத்திட்டா சாபம் கொடுத்தே ஆகணும், சாபத்திலிருந்து முனிவர்கள் பின்வாங்க முடியாது. அதனால அந்த முனிவர் இந்த நலனுக்கும் நீலனுக்கும் என்ன சாபம் போட்டாருன்னா, இனிமே நீ எந்த பொருளை தொட்டு கொடுத்து வீசினாலும் அது மிதக்கத்தான் செய்யுமே தவிர அது மூழ்காதுன்னு சாபம் கொடுத்தார். அதனாலதான் அவன் கையை தொட்டு நான் இந்த கல்லை தூக்கி போடுன்னு சொன்னேன். தன்னுடைய பராக்கிரமத்தின் மீது அவ்வளவு நம்பிக்கை கொண்ட ஆஞ்சநேயர் தன்னை தாழ்த்தி கொண்டு போய் ராமன்கிட்ட கேட்டார். அவரு ஒரு காரியம் செய்தார் பாருங்க. கடுமையான தவம் செய்து கொண்டிருக்கிறார். அதன் வழியாக சிவனிடமிருந்து பாசுபாசுரத்தை பெற வேண்டும் என்பதற்காக தவம் செய்வதற்கு குதிரையின் மீது ஆரோகணித்து இப்போ அர்ஜுனன் புறப்பட்டு போறான். போறவன் சும்மா போணுமா இல்லையா? தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் முன்னாடி போய் உட்கார்ந்தார். அவர் தவத்தை முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தாரு. கண்ணுக்கு முன்னாடி அர்ஜுனன் உட்கார்ந்துருக்கான். அப்பா யாரை நோக்கி இவ்வளவு கடுமையான தவம் செய்கிறாய் என்று கேட்டான் அர்ஜுனன். ஆஞ்சநேயர் சொன்னாரு, நான் யாரப்பா நோக்கி தவம் செய்வேன்? ராமன் என்பவன் என் உயிர் மூச்சு, ராமநாமத்தை இடையராது சொல்லிக் கொண்டிருக்கிறேன்னு சொன்ன உடனே, ஒரு பராக்கிரமசாலியினுடைய நாமத்தை சொன்னா பரவாயில்லை, இவ்வளவு ஆற்றல் பொருந்திய உன் ராமன் இந்த கடலை கடக்கிறதுக்கு இந்த குரங்கினங்களை பூரா கையில வச்சுக்கிட்டு கல்லை தூக்கி போடு கட்டையை தூக்கி போடுன்னு பாலத்தை கட்டி போய் போராடின ஆளு தானே, அவருடைய நாமத்தை உட்கார்ந்து நீ இப்படி மணிக்கணக்கில் சொல்லணுமான்னு அர்ஜுனன் கேட்டானா. ஆஞ்சநேயர் கோவம் வந்துட்டா. ராம நாமம் என்ன சாதாரணம் நினைச்சியா? அதற்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது தெரியுமா அப்படின்னாரா. அப்படி என்ன வலிமைனாரா? என் கையில் இருக்கக்கூடிய காண்டிபத்தை விடவா அதற்கு வலிமை இருக்கிறதுன்னு கேட்டான் அர்ஜுனன். ஏன் உன் காண்டிபம் அவ்வளவு வலிமையானது என்று சொன்னால் பாலத்தை இந்த கரையிலே நீ ஏற்படுத்த முடியுமான்னு கேட்ட உடனே ஒரு பெரிய கடலினுடைய எல்லையை கையிலே எடுத்துக்கொண்டு இப்ப என்ன செஞ்சானா, தன்னுடைய அம்புகளை கொண்டு பாலம் ஏற்படுத்தினான் அர்ஜுனன். பார்த்தாயா என் பராக்கிரமத்தை, பார்த்தாயா அம்புகளாலே பாலம் ஏற்படுத்தியதை பார்த்தாயா? ஆஞ்சநேயர் சொன்னாரா, இதை நொடி பொழுதில் நான் நொறுக்கி விட்டால் என்று சொன்னார். இதை நொடி பொழுதில் நீ நொறுக்கி விட்டால் அடுத்த கணமே நான் நெருப்பை வளர்த்து தீக்குழித்து மாண்டு போவேன் அர்ஜுனன் சொன்னான். சரி, நொறுக்க முடியவில்லை என்று சொன்னால், என் அம்புகளுக்கு வலிமை இருந்தது என்று சொன்னால் நீ என்ன செய்வாய் என்று ஆஞ்சநேயரை பார்த்து கேட்ட உடனே, நிச்சயமாக நீ ஒரு அரசன், என்றாவது ஒரு நாள் உன்னுடைய நாட்டு சம்பந்தப்பட்ட போர் நடக்கின்ற பொழுது அந்த போரிலே உனக்கு துணையாக இருந்து நான் வெற்றியை தேடி தருவேன், இல்லைன்னா நீ தீக்குளிக்கணும், 2ல் ஏதாவது ஒண்ணுதான். இப்போ அந்த அம்பு பாலத்தை ஏற்படுத்தி விட்டான் அர்ஜுனன். இப்போ ஆஞ்சநேயர் அதை உடைக்கணும். நேரம் வந்தாரு, தன்னுடைய
சுண்டு விரலை வைத்து அந்த பாலத்து மேல அழுத்தினாரு. பாலம் சுக்கு நூறா நொறுங்கி போச்சு. சுக்கு நூறா நொறுங்கின உடனே அர்ஜுனனுக்கு ஒன்னும் முடியல. அவன் உடனே என்ன செய்தான், ஐயோ கிருஷ்ணா என்ன இப்படி கைவிட்டுட்டேப்பா. உடனே பேசின பேச்சில இருந்து மாறாம நெருப்ப வளர்த்தான். கிருஷ்ணா கோவிந்தா கோபாலா, நான் தான் போறேன், என் மத்த உடன்பிறப்புகளையாவது நீ காப்பாத்திருன்னு அந்த நெருப்ப சுத்தி வரும்போது ஒரு அந்தண ரூபத்துல கிருஷ்ணனே வந்து நின்னான். ஒண்ணுமே தெரியாத மாதிரி, அப்பா நீ யாரு, ஏன் நெருப்புல விழுந்து சாக போறேன்னா நடந்த விஷயத்த 2 பேரும் சொன்னாங்க. உடனே கிருஷ்ணர் சொன்னார், இங்க பாரு, 2 பேருக்கு இடையில ஒரு போட்டி நடக்குன்னு சொன்னா தீர்ப்பு அவரவர்களே தீர்மானித்துக் கொள்வதா, ஒரு நடுவர் இருக்க வேண்டாமா? இப்ப நான் தான் நடுவர், போட்டியை முதல்ல இருந்து தொடங்குங்கன்றார். அப்படியா அப்படின்னு, என்னுடைய பராக்கிரமத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுன்னா அர்ஜுனன், என் பராக்கிரமத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனார் ஆஞ்சநேயர், நான் தான் நடுவர், நான் சொல்றதான் தீர்ப்பு, போட்டியை தொடங்கலாம்னார். இப்ப அதே மாதிரி அம்புகளால பாலத்தை ஏற்படுத்தினான் அர்ஜுனன். பாலம் ஏற்படுத்தி முடித்த உடனே கிருஷ்ணன் ஆஞ்சநேயரை பார்த்து ஆஞ்சநேயா என்றார். நேர பாலத்து மேல அப்போ வெறும் சுண்டு விரல வச்ச ஆஞ்சநேயர் இப்ப முழு ரூபத்தையும் பாலத்து மேல தூக்கி நிறுத்தினாரு. பாலம் கொஞ்சம் கூட அசையவில்லை. ஆஞ்சநேயருக்கு ஒண்ணும் ஓடல. குதிக்கிறாரு, வாளால் அடிக்கிறாரு, ஆங்கிறாரு, ஊங்குறாரு, அசைய கூட இல்ல பாலம். இப்ப உங்களுக்குள்ள என்ன போட்டியினார்? வெற்றி பெற்றால் அவர் தீக்குளிக்கணும், தோல்வி நான் அடைந்தால் அவருக்கு நான் துணையா இருக்கணும். சரி, நீ அவருக்கு துணையாகவே இருந்தார் கிருஷ்ணர். இப்ப தோல்வி உனக்கு தான் ஆஞ்சநேயா. அதனால அர்ஜுனனுக்கு போர்க்களம் என்று ஒன்றை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வருகின்ற பொழுது அவனுக்கு தேரிலே கொடியாக இருந்து நீ அவனுக்கு உதவி செய்யணும்னார். பின்னாடி நடக்க போறது முன்னாடியே தெரிந்தவன் இறைவன் அல்லவா? ஏன் எனக்கு இப்படி ஒரு அவலம் அப்படின்னு கேட்ட ஒண்ணு சொன்னாரு, அர்ஜுனா முதல் சுற்றுல நீ தோற்று போனாய், ஆஞ்சநேயன் வெற்றி பெற்றான். என்ன காரணம் தெரியுமா? கையிலிருந்து நீ அம்புகளை அனுப்புகின்ற பொழுது என் பராக்கிரமம், என் பலன், என்னுடைய பலன், என்னுடைய சக்தி நினைச்சு அனுப்புன, அதனால தோத்த. அந்த நேரம் உனக்கு கிருஷ்ண நாமம் உனக்கு ஞாபகம் வரல. ஆனா உனக்கு மரணம் சம்பவிக்க போகிறது, அக்னியை சுத்தி வந்து அக்னிய மலம் வந்து தீக்குள்ள விழுந்து உயிரை விட போறோங்கிற 11th ஹவர்ல கிருஷ்ணான்னு. ஆனா பாலத்து மேல ஏறி நிக்கிறதுக்கு முன்னாடி சுண்டு வரல மட்டும் வச்சு அழுத்தினாரு ஆஞ்சநேயர். அந்த நேரம் ஆஞ்சநேயருக்கு வேற எந்த நினைவும் இல்லை, ராமான்னாரு. பாலம் கொஞ்சம் கூட அசையல. ஆனால் 2வது முறை போட்டியின் மீது முனைப்பு இருந்ததே தவிர வாழ்க்கையிலே ஆஞ்சநேயர் ஒரே முறைதான் ராமனுடைய நாமத்தை சொல்ல தவறிய இடம். ஓடி வந்து பாலத்து மேல ஏறும்போது தன்னுடைய பராக்கிரமும் நினைச்சிட்டு ஏறினாரு. ராமநாமத்தை சொல்லாத அந்த ஒரு கணம் ஆஞ்சநேயன் தோல்வியை தழுவினான்னு சொல்லிட்டு ஒரு அறத்தை சொல்வார். இந்த சொற்பொழிவை நான் தொடங்கிய போது வைஷ்ணவமும் சைவமும் ஒண்ணு, அறங்கள் தான் நமக்கு முக்கியம், எதை உள்வாங்குகிறோம் என்பதுதான் முக்கியம், எது எதில் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை அப்படின்னு நான் சொன்னனோ, அது மாதிரி கிருஷ்ணன் ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்கிறார் பாருங்கள். இந்த வைஷ்ணவத்துக்குள்ளே என்ன சண்டைன்னா, சில பேர் ராமனை மாதிரி வராதுமா, சில பேர் கிருஷ்ணனை மாதிரி வராதுமா. ராமனை மாதிரி வருமா ஐயா, ராமநாமத்தை மாதிரிமா. சில பேர் கிருஷ்ணான்னு ஒண்ணு ஓடி வந்துருவாம்மா. இந்த மாதிரி பேதமே வேண்டாம். ராமனும் ஒண்ணுதான், கிருஷ்ணனும் ஒண்ணுதான். நாமங்களுக்குள் பேதமை இல்லை என்கின்ற தெளிவு வந்தா மட்டும்தான் நீங்க இறைவனை சுலபமாக அடைய முடியும். பெரியோர்களே, சுலபமாக அடைய முடியும். வெறும் சேணம் கட்டின குதிரையா நான் இப்படித்தான் போவேங்கிறது இல்லை. இந்த கலியுகத்துல துன்பம் பல நிலைகள்ல நம்மை தாக்குகிறது. ஏன், ஒரு மனைவின்னு ஒரே ஒரு அம்சம் தான் இருக்கு. அந்த மனைவிங்கிற அம்சம் குழந்தைகளையும் பெற்றுக் கொடுக்கிறாள், கணவனுக்கே அவள் மனைவியாக இருக்கிறாள், கணவனுக்கே தாயாக இருக்கிறாள், குழந்தைக்கும் தாயாக இருக்கிறாள், கணவனுக்கு நண்பனாக இருக்கிறாள், கணவனுக்கு உறவாக இருக்கிறாள். ஒரு ரூபம் எப்படி பல பரிணாமங்கள் எடுக்கிறதோ அதை போல இறைவன் ஒருவனாக இருக்கிறான். அவன் பல பரிணாமங்கள் எடுத்தாலும் அதுக்குள்ள நமக்கு பேதம் வேண்டாம். ஆல்மைட்டி இறைவன் ஒருவன் தான். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதிங்கிற பரந்த ஞானம் இருந்தா மட்டும்தான் நம்முடைய மனசு சிந்தை தெளிவாகுங்குது நம்முடைய சமயம். ஆக கிருஷ்ணன் தான் பெருசவன், ராமன் தான் பெருசுன்னு இனிமேலாவது சண்டை போடாத. ராமனும் கிருஷ்ணனும் ஒண்ணு. அதனாலதான் வாரியார் சுவாமிகள்கிட்ட போய் எல்லாரும் கேட்பாங்க, ஐயா
எல்லா சிவன் ஆலயத்துக்குள்ளேயும் ஒரு பெருமாள் இருக்காரு. எங்கேயாவது பெருமாள் ஆலயத்துக்குள்ள சிவன் இருக்கானா? இல்ல அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப பாமரர்களுக்கும் போய் சேர்ற மாதிரி வாரியார் சுவாமிகள் ஒரே வரியில சொன்னாரு, அண்டாக்குள்ள குண்டா போகும், குண்டாக்குள்ள அண்டா போகுமாண்டா. ஒரே வார்த்தை. ரெண்டும் ஒண்ணுதாங்க. நான் முருகனாக பார்க்கிறேன், நீங்கள் விநாயகனாக பார்க்கிறீர்கள், நீங்கள் சிவனாக பார்க்கிறீர்கள், நீங்கள் நாராயணனாக பார்க்கிறீர்கள், நான் தேவி அம்சமாக பார்க்கிறேன். எல்லாம் ஒண்ணுதான். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமையுடையவர் யாவர் அவர் உள்ளம் தான் எம்பெருமான் சுத்த சித்துருவாய் நடம் புரியும் இடம் என நான் தெளிந்தேன் என்று ராமலிங்க சுவாமிகள் பாடுகிறார் என்று சொன்னால் அந்த தெளிவு இந்த சிந்தனைக்கு முதல்ல வரணும். அதனாலதான் கோயிலுக்குள்ள சிவனை பார்த்த கையோட ஓடி போய் பெருமாளையும் பார்க்கிறோம். இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? அறம் முக்கியம், தர்மம் முக்கியம், செயல்பாடுகள் முக்கியம். செய்தி பலமாக இருக்கலாம், சிந்தை ஒன்றாக இருக்கணும். அவ்வளவு பராக்கிரமம் பொருந்திய ஆஞ்சநேயர் சாதாரணமானவர் அல்ல பெரியோர்களே, மிகுந்த பலசாலி. மனசுல உள்ள பயம் முழுசா உங்களுக்கு போகணும்னா ஆஞ்சநேய மந்திரத்தை இடையராது சொல்லணும். ஏன்னா பாரதமும் ராமகாதையும் இதிகாசங்கள் நமக்கு முழுக்க முழுக்க வடித்து கொடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அறங்கள். ஒண்ணுமில்லை. அதே மாதிரி சொன்ன வாக்குப்படி தேர்ல யார் கொடியா இருந்தா? ஆஞ்சநேயர் கொடியா இருந்தார். இப்ப நல்லா யோசிக்கணும். தேர் சாரதியாக இருந்தவன் கிருஷ்ணன். எதிர்த்த தேர் தட்டுல கர்ணன் இருக்கிறான். கர்ணனுக்கு தேர் சாரதியாக சல்லியன் இருக்கிறார். சல்லியன் எந்த அளவுக்கு கர்ணனை பாதியில நிறுத்திட்டு போனாங்கிற கதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். இப்போ கர்ணன் நிற்கிறான், இந்த தேர் தட்டுல அர்ஜுனன் நிற்கிறான், ரெண்டு பேருக்கு இடையில போர் நடக்கிறது. இப்போ நல்ல கவனிங்க. அர்ஜுனன் ஒரு அம்பை பிரயோகம் செய்கிறான் கர்ணனுடைய தேரை பார்த்து, கர்ணனை பார்த்து. இந்த அம்பு போய் கர்ணனுடைய தேரை சென்று அடைந்த உடனே 30 அடி அப்படியே தூக்கி தூர வீசுது தேரை. 30 அடி தேர் பின்னாடி போய் விழுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அம்பு பிரயோகம் செய்த உடனே, மன்னிக்கணும், அம்பு பிரயோகம் செய்த உடனே அந்த அம்பு போய் கர்ணன் இருக்கக்கூடிய தேரிலே போய் அவனை தாக்க முற்படுகின்ற பொழுது அந்த தேரானது 100 பங்கு, அதாவது 100 அடி தூரம் அங்கிட்டு போய் விழுது தேர். பழையபடி நல்ல கவனிக்கணும். அவன் மறுபிரயோகம் செய்கிறான் கர்ணன். மறுபிரயோகம் செய்கின்ற பொழுது இப்பொழுது அர்ஜுனனை நோக்கி அந்த அம்பு வருகிறது. தேர் சாரதி யாரு? கிருஷ்ணன். அர்ஜுனை நோக்கி அந்த அம்பு வருகிறது. இப்போ கர்ணன் அம்பு விடுறான். அந்த அம்பு பிரயோகம் இப்பொழுது அர்ஜுனை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக நகர்ந்து வருகிறது. இப்பொழுது கிருஷ்ணனோடு அர்ஜுனன் இருக்கக்கூடிய தேர் 30 அடி பின்னாடி போய் விழுது. 30 அடி பின்னாடி போய் விழுந்த உடனே கிருஷ்ணன் சபாஷ் சபாஷ் கர்ணா சபாஷ் சபாஷ்னா வந்துதான் ஆத்திரம் அர்ஜுனனுக்கு. நம்ம அம்பு பிரயோகம் செஞ்சு அவன் தேர 100 அடிக்கு அங்கிட்டு தள்ளி இருக்கும். அப்ப சபாஷ் போடாத கிருஷ்ணன், அவன் எதிராளின்னு தெரிஞ்சு அவன் அம்பு பிரயோகம் செஞ்சு இவனும் இந்த தேர்ல உட்கார்ந்துருக்கான். இவனோட சேர்த்து அந்த தேர் போய் 30 அடி தான் பின்னாடி போய் விழுந்திருக்கு. 100 அடி பின்னுக்கு தள்ளினவன் பெரியவனா, 30 அடி பின்னுக்கு தள்ளினவன் பெரியவனா? இந்த 30 அடி பின்னுக்கு தள்ளினவனே 100 அடி பின்னுக்கு தள்ளினவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு சபாஷ் சபாஷ்னு இந்த ஆள் பாராட்டி வெறுப்பு ஏத்துறாருன்னா இது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு நினைச்சான். அர்ஜுனனுக்கு எந்த விஷயத்தையும் கேட்கலன்னா தலை வெடிக்கும். கிருஷ்ணா அமைதியா இருந்தார் கிருஷ்ணர். கிருஷ்ணா எனக்கு ஒரு சந்தேகம், அதுக்கு நீ பதில் சொல்லணும்னார். கேளுப்பான்னார். உனக்கு மண்டை வெடிச்சிரும் கேளு அப்படின்னார். நான் ஒரு அம்பு பிரயோகம் பண்ணேன். 100 அடிக்கு அங்கிட்டு போய் விழுந்தான் கர்ணன் தேரோட. அவன் பதில் பிரயோகம் செஞ்சான். நம்ம 30 அடி தான் அங்கிட்டு போய் விழுந்தோம். 100 அடி தள்ளி போய் விழுந்த கர்ணனுடைய தேரு என்னுடைய பராக்கிரமத்தினாலதான். ஆனா அதை பாராட்ட உனக்கு மனசு இல்லை. அவன் கையில இருந்து வந்த அம்பு என்ன 30 அடி உன்னோட சேர்த்து பின்னுக்கு தள்ளினதுக்கு இவ்வளவு பெரிய பாராட்டு பட்டயம் கொடுக்கறியே, 100 பெருசா 30 பெருசா அப்படின்னா அர்ஜுனன். பகவான் கேட்டாரு 100 பெருசா 30 பெருசாங்கிறது இருக்கட்டும், இப்ப நீ சொல்லு எது பெருசுன்னு. இப்ப நீ சொல்லு, கர்ணன் பெருசா நீ பெருசான்னு கேட்டார். கர்ணன் பெரியவனா நீ பெரியவனான்னாரு. ஏன் கிருஷ்ணா அப்படி கேட்கிறன்னு யோசித்துப்பார். அவங்க தேர்ல தனியா இருக்கான் நிராயுத பாணியா.
நிராயுதபாணியா இருக்கிற கர்ணனை உன்னுடைய அம்பு சென்று 100 அடி தள்ளிச்சு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஓன் தேர்ல கொடியில மிகப்பெரிய பராக்கிரமசாரியாக விளங்கக்கூடிய ஆஞ்சநேயர், பலம் பொருந்திய ஆஞ்சநேயர் இந்த தேர்ல தான் இருக்காரு. உன்னையும் இந்த உலகத்தையும் ஆட்டி படைக்கிற நானும் இந்த தேர்ல தான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன், ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. அப்படி இருந்தும் கர்ணனுடைய அம்பு இந்த தேரை 30 அடி தூக்கி வீசிருக்குன்னா யாரையா பெருசானவன் யோசித்து பாருன்னார். ஆனானப்பட்ட பராக்கிரமசாலி ஆஞ்சநேயனையும் உலகத்தையே கட்டி காக்கிற கிருஷ்ணனையுமே உன்னோடு சேர்த்து தூக்கி எறியக்கூடிய பலம் அவனுக்கு இருந்ததுன்னா 30 அடி தூரம் பெருசு இல்ல, பாரம் தான் பெருசா தூரம் பெருசா நீ முடிவு பண்ணுனா. பாரம் பெருசா தூரம் பெருசா நீ முடிவு பண்ணுப்பா. நீ தூரத்தை கணக்கு பார்க்கிற, நான் பாரத்தை கணக்கு பார்க்கிறேன். ஏன்னா அவன் தனி தேர்ல அனாதையா கிடக்கிறான். இங்க உனக்கு நான் கூட இருக்கிறேன், உனக்கு ஆஞ்சநேயர் கூட இருக்கிறாரு. பெரிய நீ தான் 100 அடி தூரம் தள்ளுனங்கிற, அவன் 30 அடி தள்ளினது 3000 அடி தள்ளினதுக்கு சமம்ட்டார் கிருஷ்ணர். ஒவ்வொருவருடைய ஆணவத்துக்கும் அப்பப்ப என்ன செய்வாரு, தலையில குட்டு வைப்பார் பகவான். அது மாதிரி போர் முடியுது. போர் முடியும் போது எல்லாம் கர்ணன் குற்றுயிரா கடந்தான், எல்லா செய்தியும் நமக்கு தெரியும். போர் முடிஞ்ச உடனே அர்ஜுனா கீழே இறங்கு, தேர விட்டுனார். தேர விட்டு கீழே இறங்கு அப்படின்னார். வழக்கமா போருக்கென்று சில தர்மங்கள் இருக்கிறது பெரியவர்களே. எதிராளி தன்னுடைய ஆயுதத்தை இழந்து விட்டான் என்று சொன்னால் மீண்டும் அவன் ஆயுதங்களை தன்னுடைய கையிலே தாங்குகின்ற வரைக்கும் அவனை தாக்கக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, போர்க்களத்தில் எவனாவது கொடூரமான காயம் ஏற்பட்டு இனி போர்க்களத்துக்குள் நம்மால் நிற்க இயலாது என்று நினைத்து அந்த போர்க்களத்தை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சு அவன் போறான் வைங்க, அவனை பிடிச்சு வச்சு தாக்கக்கூடாது. 2. மூணாவது, யாராவது குத்துயிரும் குலையுருமா கடந்து தண்ணின்னு அலறுகின்ற பொழுது நல்ல பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய வீரன் அந்த அவல காட்சியை கண்ணால பார்த்துட்டு ஓடி போய் அவனுக்கு ஏதாவது தண்ணி கொடுக்கணும், தாகசாந்தி பண்ணணும்னு அவனுக்கு கைங்கரியம் சேவை செய்து கொண்டிருக்கின்ற வேளை இதுதான் சரியான தருணம் என்று நினைத்து ஆரோக்கியமா இருக்கிற வீரன் மேல அம்பு போடப்படாது. போர் தர்மத்துக்கு மாறான விஷயம். இப்படி நிறைய தர்மங்களை சொல்லும். அது மாதிரி போர் தர்மத்துல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, வெற்றி பெற்றவனை தேர் சாரதியா கிருஷ்ணன் இருக்கலாம், ஆனா அம்பு பிரயோகம் செய்தவன் அர்ஜுனன். அந்த வெற்றி பெற்றவனை தேரிலிருந்து கைபிடித்து இறக்கிவிட வேண்டியது கிருஷ்ணருடைய கடமை, தேர் சாரதியுடைய கடமை. போர் தர்மம் தான். இப்ப கைகளை பிடித்து இறக்கி விடணும். ஆனா கிருஷ்ணன் அப்படி செய்யல, தேரை விட்டு இறங்குன்னா. இவன் கேட்டான், கிருஷ்ணா போரினுடைய மரபு வெற்றி பெற்றவனை தேர் சாரதி ஆகிய நீ கைபிடித்து தானே இறக்கி விடணும். அந்த மரபை மீறி என்ன முதல்ல இறங்கு நீ சொல்றிய, இறங்க போறியா இல்லையான்னு கேட்டான் கிருஷ்ணன். இறங்கு, மரபெல்லாம் பிறகு பேசலாம்னா. பயந்துட்டான் அர்ஜுனன் கிருஷ்ணன் போட்ட சத்தத்துல. டபார்னு கீழே குதிச்சு இறங்குனான் பாருங்க. இவன் இறங்க, கிருஷ்ணன் இறங்குனா. ஆஞ்சநேயருடைய கொடி ரூபத்திலிருந்து ஆஞ்சநேயர் தேரை விட்டு புறப்பட்டு போன அடுத்த கணம் தேர் எரிந்து போச்சு. இப்ப சொன்னாரு கிருஷ்ணன், என்னமோ ஓம் பராக்கிரமத்தாலையும் ஓம் காண்டிபத்தாலையும் தான் அந்த வெற்றின்னு நினைக்காதப்பா. அந்த ஆணவத்துக்கு முதல்ல முற்றுப்புள்ளி வை. மந்திர சக்திகள் நிரம்ப பெற்ற ஆஞ்சநேயன் இந்த தேர்ல கொடியாக இருந்த காரணத்தினாலதான் கர்ணனுடைய அம்புக்கு நீ தப்பிச்சியே தவிர இல்ல கர்ணனை விட ஒரு சமமான ஒரு உயர்ந்த, உன்னை காட்டிலும் உயர்ந்த வீரன் லோகத்துல கிடையாதுன்னார். அவன் பரசுராமருக்கு சமமானவன். நீயாவது துரோணாச்சாரியார்ட்ட தான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டாய். அவன் எல்லா வித்தைகளையும் தெரிந்த பரசுராமருடைய மாணவன், மறந்து விடாது. நானும் ஆஞ்சநேயரும் இருக்க போய் நீ உயிர் பொழைச்சியே தவிர ஆஞ்சநேயருடைய மந்திர சக்தி கர்ணன் அனுப்பிய அந்த அம்பு பிரயோகம் உன்னை தாக்கவில்லையே தவிர ஆஞ்சநேயர் மட்டும் இந்த தேர்ல இல்லைன்னா உன் கதை என்னைக்கோ முடிஞ்சிருக்கும். நீ உன்னை பெரிய வீரன் நினைச்சுக்கிடாதன்னார். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், எந்த ஒரு செயல்பாடு செய்பவனாக இருந்தாலும் முதல்ல நமக்கு தெளிவு வர வேண்டியது அகந்தை, ஆணவம் செருக்க தூக்கி தனியா வைக்கணும். அப்பதான் இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக வந்து சார். பாரதத்துல எவ்வளவு பெரிய சூட்சமங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது தெரியுமா? சாதாரணம் இல்லை. முக்காலமும் உணரக்கூடியவன் பாண்டவர்களில் யாரு? சகாதேவன் இல்லையா? சகாதேவனுக்கு மட்டும் அந்த சக்தி எப்படி வந்தது?
போர்க்களத்துல ரெண்டு பேரும் சந்திக்க போறாங்க. கௌரவர்களும் பாண்டவர்களும். கழபலி கொடுக்கணும். நாளை குறிச்சு எதிராளி வந்து சகாதேவன் கேட்கிறான், எனக்கு நல்ல நாளை குறிச்சு கொடு. கழபலி சரியான திதியில் கொடுப்பவனுக்கு தான் வெற்றி. ஆனா துரியோதனனை எதிராளி நினைக்கல. சகாதேவன் அழைத்து கொண்டு போய் அமர வைத்து அவன் காலில் விழுந்து அண்ணா வாங்கன்னு வரவேற்று, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டான். கழபலி கொடுக்கறதுக்கு நாளை குறிச்சு கொடுப்பா, எனக்கு வெற்றி வேணும்னு சொன்னா. இவன் எதிராளின்னு நினைக்கல. உண்மையாகவே கழபலி கொடுப்பதற்கு மிக உன்னதமான நாள் அமாவாசை திதி தான். அன்னைக்கு கொடுங்க, உங்களுக்கு வெற்றி கிடைச்சிரும் தான். அடடா, இந்த பையன் இப்படி ரகசியத்தை உடைச்சிட்டானேன்னு சொல்லிட்டு தான் அமாவாசைக்கு முந்தின நாள் உட்கார்ந்து இவர் திதி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு கிருஷ்ணர். என்னடா நாளைக்கு தானே அமாவாசை, இன்னைக்கு போய் இவர் தர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சூரியனும் சந்திரனும் கீழே வந்துருவாங்க. என்ன கிருஷ்ணா, நாளைக்கு தானே அமாவாசை, இன்னைக்கு யாருக்கு பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ற அப்படின்னு கேட்டோன்னு இன்னைக்கு தான் அமாவாசை பாரு. இன்னைக்கு எப்படி அமாவாசை? சந்திரனும் சூரியனும் நேருக்கு நேரம் சந்திக்கிற அன்னைக்கு தானப்பா அமாவாசை. இப்ப நீங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் சந்திச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க, அப்ப இன்னைக்கு தானே அமாவாசைன்றார். அன்னைக்கு கடபலை கொடுக்க சொல்லி பாண்டவர்களுக்கு வெற்றியை தேடி தந்தவன் கிருஷ்ணன். சகாதேவன் அப்படி முக்காலமும் உணரக்கூடிய ஞானி. எது நடந்தாலும் அவனுக்கு தெரியும், முன்கூட்டியே தெரியும். ஒண்ணும் இல்லைங்க, பாண்டு இறந்து போயிடுறான். பாண்டு செத்து போன உடனே பாண்டவர்களுடைய அப்பா குந்தியினுடைய கணவன் பாண்டு சாக போறான். சாக போறதுக்கு முன்னாடி தன்னுடைய 5 குழந்தைகளையும் கூப்பிட்டு சொன்னா, அப்பா நான் செத்த உடனே என் உடம்பை எரிக்காதீங்க, என்னுடைய இந்த திரேகத்தை தயவு செய்து தகனம் செய்யாதீர்கள். நான் மாண்டு போன உடனே என்னுடைய உடம்பை கூறிட்டு நீங்க எல்லாம் சாப்பிட்டுருங்க சொன்ன உடனே, ஏன்னு கேள்வி கேட்காதீங்க, சாப்பிட்றீங்க, உங்க அனைவருக்கும் முக்காலமும் உணரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு தானாக வந்து சேரும்னு சொன்னார். இதை ஒட்டு கேட்ட ஆள் யார் தெரியுமா? நம்ம கிருஷ்ணர். அடாடாடா, என்னடா இது, இந்த உடலை கூறு போட்டு 5 பேரையும் சாப்பிட சொல்லி 5 பேரும் முக்காலத்தை உணர்ந்துட்டான்னா பூமி பாரத்தை தீர்க்கிறது எப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பைத்தியக்கார மாதிரி உங்க அப்பா சொல்லிட்டு செத்து போயிருக்கான். இவன் உடம்ப கூறு போட்டு எவனாவது சாப்பிடுவானா? செத்தவனா மரியாதையா தகனம் பண்ணணுமா இல்லையா? சும்மா அவன் தான் பைத்தியாரதனமா சொல்லிட்டு செத்தான்னா நீங்களும் அதை பிடிச்சிக்கிட்டு ஆடுறதா? வா எல்லாரும் புறப்பட்டு போய் விறகு எடுத்துட்டு வருவோம், இவனை தகனம் பண்ணன்னு எல்லாரையும் கூப்பிட்டு போனான். ஆனா சகாதேவனை விட்டு போயிட்டான். இங்க ஏதாவது மிருகங்கள் உங்க அப்பா உடம்ப பிடிச்சி இழுத்து போட்டுறாமப்பா, புணத்துக்கு பாதுகாவலாயிருன்னு விட்டுட்டு மிச்சம் 4 பேரையும் கூட்டிட்டு போய் விறகு சமந்துட்டு வாரான். 4 பேர் விறகு கொண்டு வந்த மாதிரி கிருஷ்ணனும் விறகு சமந்துக்கிட்டு வாரான். இப்ப தலையில வச்சு விறகு சமந்துக்கிட்டு வாரான். இப்போ இவங்க வர்றதுக்குள்ள என்னுடைய சடலத்தை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா முக்காலமும் தெரியும். நம்ம தகப்பனார் சொல்லிட்டு செத்தாரு, அவர் வாக்க நம்ம காப்பாத்தணுமேனு கிருஷ்ணன் வர்றதுக்குள்ள பாண்டு சுண்டு வரல உடைச்சு அவன் வாயில போட்டு தின்னுட்டான் சகாதேவன். அதனாலதான் அவனுக்கு மட்டும் முக்காலத்தை உணரக்கூடிய சக்தி